டேய் சூப்பரா இருக்குடா. நீ பாட்டுக்கு ஓர சீனை போட்ட வேலை கிடைச்சிருமாடா? ரவி அலைஞ்சு என்ன தேடி இங்கே வரதுக்கு முன்னாடி நான் ரவியை தேடி பிடிச்சாகணும். மொத்த பேரியம்மா? ஆமா ரவி, மொத்த பேரையும் ஆஸ்பத்திரி கல்யாணம் பண்ண போலக்குது. விடாதவட்டே, எங்க இருந்தாலும் தேடிப்பிடி. விடக்கூடாதவட்டே. நீ கவலைப்படாத ரவி, நான் பிடிக்கிறேன். அவன் எங்க இருந்தாலும் நான் பிடிக்கிறேன் ரவி. சின்ன பையன், அவனால் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். எங்கள் அண்ணன் எதற்கு எனக்கு ரொம்ப கேவலமாயிடுச்சு. எங்கள் அண்ணன் செல்வம், டோட்டல் வட சென்னை அவன் கையில் தான். எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே இந்த அவுட்டு தான். இந்த குவார்ட்டர்ஸ் எங்கள் அண்ணனோட கோட்டை. எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் இந்த சேஃப்டி வேறு எங்கேயுமே வராது. எங்கள் பிள்ளைங்களை மீறி இந்த ஏரியா உள்ள யாரும் வர முடியாது. எனக்கு எங்கள் அண்ணன் ஆனோன்னு ஆசை. ஹலோ என்னடி சேட்டு? செல்வம், சரக்கு வந்துருக்குது. கொஞ்சம் வேலை ஆகுண்ணே. கஸ்டம்ஸில் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க செல்வம். சரி, அவுட் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏங்க போதுங்க, பாவம் புள்ளிங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அவனை போட்டு வாங்கடான்னு பொண்டாட்டி புள்ளியோட அவன் ஆட்டோல போய் நின்றுக்கிறான், சுத்து போட்டுக்கிறானுங்க. விட்டுருந்தா பொண்டாட்டி புள்ளி எதிரில் செஞ்சுட்டு இருப்பானுங்க போலுக்குது. விரோதக்கார குடும்பத்தோட இருந்தான்னா அப்போது ஃபேமிலி விட்டுணும். தனியாக வராதையா, போயிடுவான். வெயிட் பண்ணி வெயிட்டு அத்தோட கொடுக்குற வேலை இப்படி போட்டாதான் கற்றுக்குவானுங்க. ஏய், என்னடா இது? இத்தேதுக்குடா எத்தாந்த? அது காஞ்ச பீடா. போய் கை கை போய் சாப்பிடு போ. ஏன் சேட்டாண்டா எங்களை அனுப்புனா? எங்களை சேர்த்துட்டதா? அதுக்கு அவட்ட தான் அனுப்பணுமா? எல்லாத்தையும் தீக்கி அவனுக்கே கொடுத்துனுக்கிறாரு. கும்பலுக்கு அதை கச்சுனுக்கிற ஒன்றும் இல்லைண்ணா. முடிய வெட்டு சொல்றி. சினிமாவோடைய மாதிரி வளர்த்தின்னு கர்லிங் வேர். ஏங்க அந்த அவுட்டு கொடுக்குற வேலையில பாதியாவது நம்ம பிள்ளை கொடுக்கலாம்ல? என்ன சொன்னா? அவன் ஒன்றும் சொல்ல, நானா தான் கேட்குறேன். நீ லூசுடி. இவன் சொல்றதெல்லாம் நம்பிடுக்கிற. இவங்க தனியாக வேலை குத்தா செஞ்சுடுவானே அவன். சப்படிவன் 10 நிமிஷம் பேசினா 8 நிமிஷம் யாரை பற்றியாவது குறை சொல்லின்னு இருப்பான். கண்ணை பார்த்துக்கிறியா? வருடமா நிற்காது, அங்கேயுமா ஓடினே இருக்கும். அவ்வளோ போய் கூட பிறக்கலன்னா இதெல்லாம் கூடயே வச்சுன்னு இருக்க மாட்டேன். சேட்டுக்கிட்ட அவுட் அனுப்புறீங்களே, அதுக்காக இவனை அனுப்பலாம்ல. இவனுக்கு என்ன ஒட்டு கேட்குறான் பாத்தியா? ஒட்டு கேட்குறான் பாத்தியா? ஒட்டு கேட்குறேன். இவனுக்கு என்ன வேலை கொடுக்க சொல்ற? ஒட்டு கேட்குறேன். ரவி, இவர் மேல இருக்கிற கோவத்தை என்ன குழந்தை மேல காமிக்கிற? சின்ன பையன். இன்ஸ்பெக்டர் ஆள் விட்டு அனுப்பிக்கிறாருண்ணா. என்னவா? ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிச்சுக்கிறானுங்க. யாரு? ரவிதான். தப்புடா ரவி. என்னடா? பிடிக்கலன்னா அஷ்டம். ஒண்ணு பாத்துச்சா விட்டு கரெக்டா ரவி அடையாளம் சொல்றா. நம்ம இது ஒரு மேட்ரு. சார் கூட போடா. சரிண்ணா. அவன் பசங்க யாருன்னா ஆஜரா சொல்லு. சொல்லிட்டேண்ணா, ஜீவா போறான். இதான் அவுட்டு. அவுட்டுங்கிறாரு. ஒரு நாளைக்கு அவரே அவுட் ஆகிட்டு போறான். அப்பதான் தெரியும். அண்ணன் தானே திட்டுறாரு, விடு. அசிங்கமா இருக்குது நீ. என்ன இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு ரவியே. ஆமா, நீ தான் சொல்லுங்கிற. ஏய், ஹார்பர்லேருந்து கூட தனியாக போடுவியா? இதான் எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்த முதல் வேலை.
என்னடா நின்ட்டானுங்க தெரியலையே. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டா? என்னது அது? கழுவி பண்ணு சார் கருவாட்டுக்கு. அது எங்களுக்கும் தெரியும். எங்க எடுத்துட்டு போற? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குற? கை மீனை காய வைக்க வேற எங்கே எடுத்துன்னு போவாங்க? கழிவு மீன்ல நீங்க என்னத்தை வச்சு புத்து வைக்கன்னு வந்திருக்கிறது புது கமிஷனர். எவன் பதில் சொல்றது? என்ன அதுக்கு? அதான் மாசம் மாசம் வித்து வாங்குறல. மொத்த வண்டி ஸ்டேஷன் ஓட்டியா? சார் யோ சொல்றத செய்யா. என்ன சார் நம்ம வண்டி நிறுத்திட்டு இருக்கிறீங்க? உன் தம்பி ரொம்ப ஓவரா பேசுறான் செல்வம். வேலை ஒழுங்கா செய்யாது. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனால் எப்படி சார்? எங்களுக்கும் கோவம் வரும். என்ன வேணும் அவருக்கு? ஏய் என்ன நோய் நோய் ஆரம்பிச்சுங்கிற? பைக் ஓரமாக விடலாம்ல. வேலை வைக்குதுல போடா. அன்னைக்கு தான் அந்த பையனை நான் முதல்ல பார்த்தேன்.